அன்பிற்குரிய ஆசிரியர் தோழர்களே, உங்க எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி ஒரு டிஸ்கஷனும் எனக்கு ஒரு டவுட்டும் இருக்குது. அதையும் உங்கள்கிட்ட கிரியேட் பண்ணலான்னு தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை சார்பாக வந்து ஒரு கெசட் விட்டுருக்காங்க. அதாவது தமிழ்நாடு கெசட்டு. அதில் பார்த்தீங்கன்னா, உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியருக்கும் அண்டு மேல்நிலைப்பள்ளி இருக்கக்கூடிய விரிவுரையாளர்களுக்கும் வந்து டெட் எக்ஸாம் தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஒரு மாடிஃபிகேஷன் வந்திருக்கிறதா சொல்கிறாங்க. எல்லா டைமும் வந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா, ஆசிரியர்களுக்கான பணி விதிமுறைகளில் பல்வேறு மாற்றங்கள் அப்படின்னு சொல்லி தான் அந்த ஜியோ வந்து வந்திருக்கு. அந்த ஜியோ வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பாருங்க. இதுதான் அந்த ஜியோ. நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்க. TN/CN/467/2012 அப்படின்னு அது இருக்கு. இது வந்து இங்க பாருங்க, தமிழ்நாடு 2026 கெசட் தான். அது இப்போ வந்து கெசட்டு. இதுல வந்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, தமிழ்நாடு அரசு விதிகள் 2026 இதுல வந்து உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் பத்தி அவங்க வந்து எங்க கொடுத்துருக்காங்கன்னா, பேஜ் நம்பர் 84 90 வரைக்கும் இந்த கெசட் நீங்க டவுன்லோட் பண்ணி படிச்சீங்கன்னா 84 90 வரைக்கும் உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள் HSHM பத்தி அவங்க ரூல்ஸ் இருக்கு. அதுல வந்து பதவி உயர்வு பார்த்தீங்கன்னா, ஒரு பிடி அசிஸ்டண்டா இருக்கணும், அவர் வந்து ஒரு பேச்சுலர் டிகிரி வச்சிருக்கணும், பிளஸ் பிஎட் வச்சிருந்தாங்கன்னா அவர் வந்து உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்றாங்க. இது கூட பாத்தீங்கன்னா, அக்கௌண்ட் டெஸ்ட் வந்து அவர் பாஸ் பண்ணிருக்கணும். இதுதான் வந்து உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் கூட தேவையான குவாலிபிகேஷன்ஸ். அப்படியே பாத்தீங்கன்னா, லெக்சரருக்கு பாருங்க, விரிவுரையாளருக்கு அதுக்கு பேஜ் நம்பர் அந்த கெசட்ல 112 122 வரைக்கும் உள்ள பேஜஸ்ல விரிவுரையாளர் லெக்சரர் பத்தியான ரூல்ஸ் அண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. அதுல நியமன முறை பாத்தீங்கன்னா, நேரடி நியமனம் மற்றும் பதவி உயர்வு 2 வகையிலையும் வந்து அதை ஃபில் பண்றாங்க. இதுக்கு தகுதி பாத்தீங்கன்னா, ஒரு போஸ்ட் கிராஜுவேஷன் இருக்கணும், முதுநிலை பிளஸ் பிஎட் இருக்கணும். ஓகேவா? இதுல வந்து பணியில் சேர்ந்த தேதி மற்றும் சீனியாரிட்டியை வச்சு வந்து கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா, ஒரு என்ன டவுட்னு கிளியர் பண்ணோம் அப்படின்னா, யூஸ்வலாவே பழைய ஆர்ஆர்லையும் கூட ஹெச்எம் அண்ட் லெக்சரர் இவங்க யாருக்குமே டெட் எக்ஸாம் தேவை கிடையாது. பழைய ரூலுமே அப்படிதான். இப்போ அதையே தான் திரும்ப கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அதை படிச்சுட்டு அதில் டெட் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க கூடாது. இதுல பாத்தீங்கன்னா, யாரு வந்து இந்த 2 இடத்துக்கும் ப்ரமோஷனுக்கு தகுதியானவங்க? ஒரு பட்டதாரி ஆசிரியர். அந்த பட்டதாரி ஆசிரியர் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி ஒரு பட்டதாரி ஆசிரியரை வந்து நம்ம பட்டதாரி ஆசிரியர் சொல்றோம்னா, அவர் வந்து பேப்பர் 2 முடிச்சிருக்கணும். அப்ப பேப்பர் 2 முடிச்ச ஒரு பட்டதாரி ஆசிரியர் தான் ஹெச்எம்க்கும் ஒரு லெக்சரருக்கும் எலிஜிபிள். கரெக்டா? அப்ப பேப்பர் 2 முடிக்காத ஒரு டிஜிடி பட்டதாரி ஆசிரியரை ஒரு ஹெச்எம்க்கு டிபார்ட்மெண்ட் வந்து எடுத்துப்பாங்களா, ஒரு லெக்சரருக்கு எடுப்பாங்களா அப்படிங்கிற பெரிய கொஸ்டின் இருக்கு. அதை பத்தி கிளாரிபிகேஷனே இதுல இல்லை. அன்புள்ள ஆசிரியர்களே, நீங்க இந்த ப்ரமோஷன் பேனல்ல இருக்கீங்க அப்படின்னா இதை நீங்க டிபார்ட்மெண்ட் தெளிவா கேட்டு தெரிஞ்சுங்க. ஒரு பட்டதாரி ஆசிரியர் வந்து ஹெச்எம் ஆகணும்னாலோ லெக்சரர் ஆகணும்னாலோ அவர் வந்து ஆல்ரெடி டெட் முடிச்சு வச்சிருக்கணுமா, அப்போதான் அவர் எலிஜிபிளா அப்படிங்கிற விஷயத்த நீங்க கேட்டு கிளாரிஃபை பண்ணீங்க. இது எல்லாத்தையும் விட பெட்டர். இப்போ உள்ள சிறப்பு டெட்டை வந்து நல்லபடியா எழுதி கிளியர் பண்ணீங்க. ஓகேவா? இதுதான் வந்து இதெல்லாம் நீங்க கொஞ்சம் கவனமா இருங்க. இதுல முன்கூட்டியே ஜாக்கிரதையா இருக்கிறது வந்து உங்க எல்லாரோட ப்ரமோஷனுக்கு உதவிகரமா இருக்கும். இந்த ரூல்ஸை கேட்டு தெரிஞ்சுங்க. தேங்க்யூ.